லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இந்த படம் சட்டத்தை மாத்த வேணாம், ஒரு திருத்தம் பண்ணுங்க, தூக்கு தண்டனையை ரத்து பண்ணணும் ரியல் லைஃப்ல அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க. அதாவது சட்டத்தின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவரே பல இடங்கள்ல மரண தண்டனையை ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த படம் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கு. இதன் வழியில பல சட்டங்கள் திருத்தப்படும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. உதாரணத்துக்கு பிரதமர் மோடிஜி அவர்கள் 2020 சுதந்திர தினத்தன்னைக்கு பெண்களோட கல்யாண வயது 18 இருந்து 21க்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடல் அவர் சொல்லியிருந்தார். இதை பத்தி மக்களோட கருத்து பலர்கிட்ட நம்ம கேட்கும் போது ரொம்ப நல்ல சட்டமா இருக்கே, சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல சட்டங்கள் கூடிய சீக்கிரம் அமலுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. லக்ஷ்மிகாந்தன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி ஹீரோவான வெற்றி அவர் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல ஒரு ஜெயில இருந்து அவரை தூக்கு மேடைக்கு போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவரை ரெடி பண்றாங்க. இவர் அந்த ஜெயில இருந்த காலகட்டத்துல ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புக்கை ஆபீசர்கிட்ட கொடுத்துட்டு தான் எதுக்கு அந்த கொலை செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்டையுமே அவர் சொல்ல மறைக்கிறாரு. அதுக்கு உண்டான விஷயம் கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வழியா அவரை தூக்கு மேடைக்கு பிளாஷ்பேக் அது இதுன்னு போட்டு என்ன காரணத்தினால அவர் தூக்கு தண்டனை கைதியா இருந்தாரு எல்லாத்தையும் காட்டிட்டு தூக்கு மேடைக்கும் அழைச்சிட்டு வந்தாச்சு. ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் ஒரு கெட்டவர் தான், ஆனா தப்பிச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தப்பிச்சிடுறாரு, ஆனா மறுபடியும் மாட்டிக்கிறாரு. அவரை தூக்குல போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதோட இந்த படம் முடியாம தண்டனை எழுதின அந்த கோர்ட்டோட ஜட்ஜ் அவங்க யாரு அப்படிங்கிறது இந்த படத்துல கிளைமேக்ஸ் விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா அமைஞ்சிருக்கு. மறுபடியும் அவங்க அதே மாதிரி ஒரு கொலை வழக்கை சந்திக்கும் போது அவங்களுக்கு டக்குன்னு தூக்கு தண்டனை கொடுக்காம இவர் எதுக்காக இந்த கொலையை பண்ணாரு, தீவிர விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க பண்றாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாரையும் ரொம்ப அழுக வைக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு படத்தை வேற மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு படைப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஒரு தடவை பார்த்துருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.